இந்த எபிசோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ வந்து டக்கு நம்ம ஹீரோயினி முன்னாடி நிக்கிறாங்க. நின்னோடனே நம்ம ஹீரோயினி இங்க என்ன பண்ற, நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதட்டத்துல கேள்வி கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோ சும்மா இருக்காம ஒண்ணும் இல்ல, இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சொல்ற, இங்க பாரு நான் வந்து தெரியாம இது பண்ணிருக்கேன், இங்க பாரு நீ வந்து ஸ்பெஷல் போர்ட் சேர்ந்தவன் இல்லன்னு சொல்லல, அதுக்காக இந்த மாதிரி அட்வான்டேஜ்ல எடுக்கக்கூடாது, அது மட்டும் இல்ல இது என்னோட பர்சனல் விஷயம், இதெல்லாம் வந்து நீ கேட்கவே கூடாது அப்படின்னோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பர்சனல் விஷயமா, அதை எதுக்குமா நீ ரேடியோ செட்ல போட்டு விட்ட அப்படின்னோடனே நான் எங்க போட்டு விட்டேன், அது தெரியாம வந்துச்சு, நீ வந்து கேட்காம இருக்க வேண்டியதானே, காதை பொத்திக்க வேண்டியதானே அப்படின்னோடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு கோவத்துல கூட அழகா தான் இருக்கு, ஆனா என்ன பேச தெரியாம பேசுற அப்படின்றப்ப படக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படியே நம்ம ஹீரோனி பக்கத்துல, ஆமா ஆக்சுவலி நீ சாக போறன்னு நினைச்சுதான் அது எல்லாத்தையுமே சொன்னேன், இப்ப சாகல உயிரோட இருக்க, அதனால மைண்ட மாத்திக்கிட்டியா, இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் ஆசை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்றாரு. என்ன ஆசை, அதெல்லாம் ஒன்னும் கிடையாது, இங்க பாரு இது என் போனே கிடையாது அப்படின்னு, இது உன் போன்ல, இது உன் போன் தானே அப்படின்னு, ஐயோ தயவு செய்து நீ விட்டுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க நம்ம ஹீரோயினி. கடைசியா ஒரு வழியா ஒத்துக்கிறேன், நான் தான் பேசுறேன், என்னை ஆளை விடு அப்படின்னு கிளம்புறப்ப டப்புன்னு பிடிச்சு, அதெல்லாம் முடியாது, உன் ஆசை நான் தீர்த்து வைக்க வேண்டாமா அப்படின்னோடனே அங்க பாரு அப்படின்னு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்துட்டேன், நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போனோம். இங்க பாரு எத்தனையோ தடவை உன்ட்ட நான் சாரி கேட்டுட்டேன், அது மட்டும் இல்லாம எவ்வளவோ இது பண்ணிட்டேன், ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்த, ஆனா இப்ப என்னடான்னா என்னை கிஸ் பண்ணணும் அது இதுன்னு சொல்லி புலம்பி இருக்க, இங்க பாரு உண்மையை சொல்லு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, இப்பயும் நான் உன் மனசுல இருக்கேங்கிறது நல்லாவே தெரியுது, தயவு செய்து எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு. ஆன்சரா இப்பயே தெரியுமா அப்படின்றாங்க. ஆமா அப்படின்னு. சரி சொல்றேன் கையை விடு அப்படின்னு கையை விட்டோன்னே டபக்குன்னு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு, இல்லாட்டி ராஸ்கல் எஸ்கேப் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா நம்ம நர்ஸ் சாய் இருக்காங்கல்ல, அவங்களும் டாக்டர் விங் வந்துட்டு நடந்துட்டு இருக்கும்போது நம்ம டாக்டர் விங் இருக்கு சும்மா இருக்காம, ஆக்சுவலி லவ்வர்ஸ்னாலே கிஸ் பண்ணணுமா என்ன, ஏன் இப்படி வந்து கிஸ் பண்றதை பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு லவ்வருக்குள்ளேயே அந்த கிஸ்ங்கிறது இருக்குமோ அப்படின்னு இவங்க இருந்துட்டு சும்மா இருக்காம அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா இரியா அப்படின்றப்ப, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், என்னோட பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டியா அப்படின்னு, போய் அவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போறாங்க. அவங்க போறப்ப கூட பாருங்க அங்க 3 சோல்ஜர் இருப்பாங்க, அவங்க பெட் கட்டிருப்பாங்க, நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு லவ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லியிருப்பான், இன்னொருத்தன் வந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ அதுல ஜெயிச்சவன் வந்துட்டு ஓகேடா மச்சி பணம் தர்றா அப்படின்னு அவனை எடுக்கிறான் நடுவுல இருக்கிறவன், ஆனா பக்கத்துல இருக்கிறவன் எதையோ சாப்பிட்டுட்டு, ஆமா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, ஒய்ஃப் ஆகல, அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி பணம் கொடுத்து விளாடுறீங்க அப்படின்றப்ப, டேய் இருடா நாங்க சொன்னதே லவ் பண்றாங்களா இல்லையான்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, சோ லவ் பண்றாங்கல்ல, ஆனா என்ன ஒண்ணு எனக்கு இந்த டாக்டர் காங்க பிடிக்காது அப்படின்னு சொல்றான், ஏன்டா அப்படின்றப்ப, ஆமா ஒரு அழகான ரிச்சான டாக்டர் ஒரு சாதாரண சோல்ஜரை டேட் பண்றாங்க அப்படின்னா அதை பாக்குறப்ப எனக்கே வைத்தறிச்சலா இருக்கா இல்லையா, போங்கடா அப்படின்னு சொல்லி கடுப்பாய் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடான். கடைசி வரைக்கும் ஜெயிச்சவனுக்கு அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை, அவன் போயிட்டான். அதே நேரத்துல இவன் பக்கத்துல இருந்தவன், ஏன்டா மச்சி அவன் உனக்கு பணம் கொடுத்தான் கொடுக்கவே இல்லையா, அப்படியே போயிட்டானே அப்படின்னு, ஆமால டே இருடா என்னோட $20 கொடுத்துட்டு போடா அப்படின்னு ஓடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினி அவங்க டீமோட பேசுறக்கா வர்றாங்க. அங்க வந்தோடனே அப்படின்ட்டு ஆக்சுவலி சியோலுக்கு வந்துட்டு நம்ம மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப அப்படியே எல்லாரும் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சம்பவம் இப்பதானே நடந்திருக்கு, எல்லாரும் இப்பதானே கேட்டிருக்காங்க, அதனால எல்லாம் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டர் விங்கு தான் வந்துட்டு சும்மா இருக்காம, ஆக்சுவலி நீங்க வந்து உங்களுடைய லவ் கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க போல இருக்கு கேப்டன் யூ கூட அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காங்க. அங்கிட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, ஏன்னா முதுகுக்கு பின்னாடி பேசாம நேருக்கு நேர் பேசுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் கொஞ்சம் சைலண்ட் ஆகுறாங்க. சரி ஓகே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு யார் யாரெல்லாம் போக போறீங்க, நாளைக்கு டே 1 ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லாரும் பேசி முடிச்சோன்னே கரெக்டா திரும்பவும் அதே கொஸ்டின், நாளைக்கு டே 1 நாளைக்கு யார் யார் போக போறீங்க கேட்டோன்னே அவங்க ஐயோ திரும்ப அதே கொஸ்டின் கேட்கிறேனே சொல்லிட்டாயிலே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்க. இப்ப ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதுல ஏதாவது பேர் வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் இந்த ரெக்கார்டிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 1 மாசம் கேப்புக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு சின்ன லாங் இது விழுந்துருச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ஏதாவது 1-2 பேர் மிஸ் ஆகி மாறிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி எல்லாமே நார்மலா தான் இருக்கும். கட் பண்ணா நம்ம டாக்டர் ஹவான் இருக்கான்ல, அவன் வந்து அந்த சின்ன பையன் ஒருத்தனை விட்டு போயிருப்பான்ல, அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஒரு மாதிரியா பார்த்துட்டு நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் விங்க கூப்பிடுறான். கூப்பிட்டு எனக்கு வேற ஏதாவது டாக்டர் மாத்தி விடுங்க அப்படின்றப்ப, ஏப்பா அப்படின்னு இவருக்கு கையும் நடங்குது, அதனால வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு டக்கு நம்ம டாக்டர் விங்கு பார்த்துட்டு அப்படியே மெதுவா வராப்புல வந்துட்டு, இங்க பாரு தம்பி இவன் தான் உன்னை முதல்ல பார்த்தான், அது தெரியுமா, இவனால தான் இன்னைக்கு உயிரோட இருக்கு அப்படின்னு. அதுவும் தெரியும், இவனை விட்டுட்டு ஓடணும்னு தெரியும் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி நீ என்ன நினைச்ச, டாக்டர்ஸை சேஞ்ச் பண்றது என்ன டிவி ரிமோட்ல டிவியை மாத்துற மாதிரி நினைச்சியா, உன் இஷ்டத்துக்கு மாத்துறதுக்கு அப்படி எல்லாம் முடியாது, உனக்கு எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க உன்னைய தவிர இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, சோ அதனால அமைதியா இரு, அவன் தான் உனக்கு ட்ரீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. என்ன அப்படின்னா நம்ம ஹவானுக்கு வந்து இந்த பையனை விட்டுட்டு வந்துட்டோமே காப்பாத்தாம அப்படிங்கிற ஒரு கில்ட்ல இருப்பான், அதனால அந்த மாதிரி ஒரு மாதிரியா இருக்கான். நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே சோல்ஜர்ஸ் இதுக்கு பார்த்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே சோல்ஜர் முன்னாடி போறதுக்கு அந்த கூச்சத்தன்மை இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டப்புன்னு ஒரு இடத்துல திரும்பி வரும்போது நம்ம யோன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன டெரரிஸ்ட் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதெல்லாம் இல்ல சும்மா நான் சும்மா அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேக்க உளறாங்க. நம்ம
யோனும் நீ வளர்றது பச்சையா தெரியுது, என்ன மேட்ரு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு. கேளு அப்படின்றாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பயமா இருந்தது இல்லையா, உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு உங்க இருந்து காணாம போகலாம், திடீர்னு வந்து ஒரு நாள் இறந்து போகலாம், திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கூட ஆகலாம், அவருக்கு எப்ப பார்த்தாலுமே ஒரு டேஞ்சரஸ்லயே இருக்காரு சுத்தி. சோ இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோடனே அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு, ஆனா இவங்க சொன்ன பதில் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான். அதாவது வந்து என்ன அப்படின்னா, அவன் வானத்திலயும் சரி கடல்லையும் சரி ஏன் தரையிலையும் கூட சரி எனிமிகிட்டையும் ஃபைட் பண்ணுவான், அதே நேரத்துல நிறைய மக்களையும் காப்பாற்றுவான். ஏன் அவன் எப்பவுமே அவன் டேஞ்சரஸ்ல தான் இருப்பான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படியே அந்த டேஞ்சரஸ்ல கூட அவன் உயிர் போனா கூட இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணா, அதே நேரத்துல அவன் கூட இருக்க மாட்டான் தான், இருந்தாலும் அவனுடைய நினைவுகளோட நான் வாழ்ந்துருவேன் நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படின்றாங்க. சோ இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யோனும் கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க ஒரு கல்லை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. டக்கு நம்ம யோன் வந்து அதை பிடிச்சிட்டு, என்னடா ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னே, ஆமா 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 நான் உன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்ட அதே கொஸ்டினை கேட்கறாங்க. கேட்ட உடனே நம்ம யோன் பாக்கமேடி எப்பரா ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே கொஸ்டினை கேட்கறீங்க அப்படின்னு. யாரு கேட்டா அப்படின்னு. இப்பதான் டாக்டர் காங் கேட்டா இதே கொஸ்டினை, இப்ப நீயே கேட்கிற அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு, சரி அதுக்கு என்ன பதில் சொன்ன அப்படின்னா, இங்க பாரு அதெல்லாம் சொல்ல முடியாது, அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. சரி இது என்னது, ஓகே நான் இதை தூக்கி போட்டுறேன் அப்படின்றப்ப, இல்ல இல்ல வேணாம் அதை கொடு அப்படின்னு. அதெல்லாம் முடியாது போடா நான் தூக்கி போட போறேன் அப்படின்னு கிளம்புறப்ப அது ஆக்சுவலி பின்னாடி நகலுவாங்க. அந்த நேரத்தில் கரெக்டா நம்மளுடைய லீ வந்துடுறாப்புல. லீ மேல மோதனோடனே அப்படியே அவங்க ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஹீரோட ஃப்ரெண்டு லீயும் சரி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கிறது என்னென்ன மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். என்னன்னா நம்ம ஹீரோ நினைக்கிற விஷயத்தை நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு செஞ்சு முடிப்பாரு. அந்த மாதிரி தான் இப்போ அந்த கல்லு வேணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாருல, கரெக்டா நம்ம லீ வந்துட்டாப்ல. வந்தோடனே அந்த கல்லை வாங்குறதுக்காக, ஆமா உன்னையே தான் நான் இங்க வர வேணான்னு சொல்லியிருந்தேன், நீ எதுக்கு இங்க வந்துகிட்டு இருக்க, இங்க பாரு இந்த அழகான காதல் புறா வந்து எவ்வளவு அழுக்காயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசினோடனே, ஆமா என்ன நீ திடீர்னு ரொமான்டிக்கா பேசுற, நீ இப்படிலாம் பேசுற ஆள் கிடையாது, என்ன என்னைய கிண்டல் பண்றியா அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்ல நீ கோவமா இருக்க போல இருக்கு. டக்குனு இவங்க, ஆமா என்ன பேசுற நீ, ஆக்சுவலி எப்ப பார்த்தாலும் எங்க கூப்பிட்டாலும் ஏன் சாப்பிட கூப்பிட்டா கூட வரமாட்ட, ஓடிடுவ, ஏன் கடைசியா கூட உன்ட்ட ரொமான்டிக்கா பேசலாம்னு வந்தா ரோல் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்ட. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ சும்மா இருக்காம, ரைட் ரைட் ரெண்டு பேரும் இப்ப என்ன டேட்டிங் போறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரியா கிண்டல் அடிக்கும் போது, யாரு இவனை கூட்டிட்டு டேட்டிங்கா, நீ வேற எங்க என் கையை சேர்ந்தாப்புல ஒரு 5 நிமிஷம் பிடிக்க சொல்லு பார்ப்போம், பிடிக்கவே மாட்டான், தெரிச்சு ஓடிடுவான், எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கான், இவனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு புலம்புறாங்க. இந்தா அப்படின்னு சொல்லி கல்லை கொடுத்துட்டு, இதுக்காகத்தான் வந்திருக்கான் இவன், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே லீய வந்து நக்கல் அடிக்கிறாரு. டேய் இங்க பாரு நீ என்னோட கேப்டனு, அதை மறந்துடாத அப்படின்றப்ப, ஏ போட 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 அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டே போறாப்ல. அப்படியே கட் பண்ணா மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினி அது போக வந்து அந்த நர்ஸ் பொண்ணு ஒன்று இருந்துச்சு, அவங்க 2 பேரும் நின்று நம்ம பசங்க எல்லாரும் வந்து ஜாக்கிங் போறாங்க. அவங்க எப்பயுமே இந்த சட்டையை கழட்டிட்டு சிக்ஸ் பேக் ஆடிட்டு தான் போவாங்க. அதை பார்த்து ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சும்மா இருக்காம இந்த பொண்ணு என்ன பண்ணிருது, கேப்டன் யோன்ஷின் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினி பார்க்கணுமே திருச்சிட்டு ஓடுவாங்க. ஐயோ இங்க எதுக்கு வந்தான்னு தெரியலையே அப்படின்ட்டு. போறப்ப கூட பாருங்க அவங்கள அப்படியே ஒரு மாதிரி குழப்பி விட்டுட்டு ஷேக் பண்ணிட்டு ஓடுறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு கேக்குது பக்கத்துல யாரு நம்ம நர்ஸ் சாய் இருக்காங்க. அவங்க கிட்ட, ஆமா ஆக்சுவலி கிஸ் பண்ணா இந்த அளவுக்கா இருக்கும் அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருது. உடனே இப்ப எதுக்கு கிஸ்ஸை பத்தி பேசுற, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினி குடுக்குடுன்னு ஓடி வந்து எங்கடா வர்றாங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருப்பாரு கியூட்டா. அங்கனக்குள்ளேயே கரெக்டா வந்து நம்ம ஹீரோயினி நின்னுட்டு மூச்சு வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் இருப்பாரு. டப்பு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஐயோப்பா ஏயா ஏயா இப்படி திடீர்னு வந்து இங்க எப்படியா வந்த, இப்ப தானியா அங்க இருந்த, அதுக்குள்ள இங்க வந்துட்டியா, பயமா இருக்குயா அப்பா அப்படின்னு சொல்லி புலம்பும் போது தலைவன் சும்மா இருக்காம, ஒண்ணும் இல்ல செல்லம் நீ நினைச்சாலே போதும் நான் அந்த இடத்துல வந்து நின்றுவேன் அப்படின்றாங்க. ஐயோ முடியலையே, நீ என்ன செல்லம் மாமாவை பார்க்காம இருக்க முடியலையா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கல் அடிச்சோன்னே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாமே உன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பிஸியா இருக்கேன் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் இரு, எங்க போற, இங்க பாரு நான் இன்னைக்கு ஒருத்தரை மீட் பண்ண போனேன், என்னை விடு அப்படின்றப்ப, நானும் அவரை தான் மீட் பண்ண போறேன், நான் உன் கூட வர்றேன் அப்படின்றாங்க. இல்ல இல்ல நானே போய்க்கிறேன், எதுக்கு போன தடவை மாதிரி மலை மேல போய் சொருகி நிக்கிறதுக்கா, அதெல்லாம் வேண்டாம் நான் வர்றேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏதாவது ஒண்ணுனா நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்றப்ப, அதெல்லாம் இல்ல இது எதுக்காக இப்படி வந்து ஓடிக்கிட்டே இருக்க, அதான் என் மனசுல இருக்கிறது என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும், ஓ மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கும் தெரியும், இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க போறியா அதை மறைச்சிக்கிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றப்ப, இங்க பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதை விட உனக்கு என்னைய ரொம்ப பிடிக்குங்கிறது எனக்கும் தெரியும் சரியா, அதனால இப்படியே ஓடிக்கிட்டே இருக்காத அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினி ஒரு மாதிரியா ஃபீலோட பாக்குறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டா அப்படி பக்கத்துல வந்துட்டு, மேக்கப்பே இல்லைனாலும் ரொம்ப அழகா இருக்க தெரியுமா கியூட்டா அப்படின்றாங்க. உடனே அவங்க வந்துட்டு ப்ளீஸ் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சொல்லும் போது, அந்த பக்கம் நம்ம லீ வர்றாப்ல. அதை பார்த்தன நம்ம ஹீரோ ஃப்ரண்ட் கேட்ல உன்னை 10 நிமிஷத்துல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை பூட்டிட்டு போயிடுறாரு. அது 2 பக்கமும் பூட்டுற ஜன்னல், சோ அதை பூட்டிட்டு போயிடுறாரு. அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோயின் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு சரின்னு சொல்லி இவங்க கிளம்பும் போது பாத்தீங்கன்னா நம்ம யோன் வருவாங்க. இவங்களும் ஜன்னலை பூட்டிட்டு கிளம்பிடுவாங்க.
இப்ப என்ன மேட்டர்னா நம்ம லீயும் சரி நம்ம யோனும் சரி இங்க என்ன நடந்ததுனே தெரியாது. சரி யார் இருக்காங்க அந்த பக்கம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திறந்து பார்ப்பாங்க. சாமி இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருந்தாங்க பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சுங்க. ஆனா என்ன பண்றது இதெல்லாம் போட முடியாது. அப்படியே டக்கு நம்ம யோனே வந்துட்டு கதவு போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே பேசிட்டே போறாங்க. இங்க கார்ல வந்துட்டு ஒரு இடத்துக்கு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஆமா எப்படி இங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க, நான் அங்க இருக்கும் போதெல்லாம் மிலிட்டரி சோல்ஜர் அப்படின்னா ரொம்ப வந்து ஹார்டா இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவங்களும் ஒரு மாதிரி வெறப்பா இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா இங்க இருக்கிறவங்க அப்படி இல்ல, கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா தான் இருக்காங்க அப்படின்றப்ப இங்க இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே, இது என்ன ரொம்ப இருக்குது, அவங்களும் ஜாலியா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு போறாப்ல. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே போகும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோவோட கார் எதிரே மாட்டி டப்புன்னு வெடிச்சு ஒரு இடத்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி நின்றது. நம்ம ஹீரோ பாக்குறாப்ல என்னடா இது அப்படின்னு. என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம ஹீரோ போன ஜீப் இருக்குல்ல அந்த போய்கிட்டு இருக்கும்போது கன்னி வெடியில பட்டிருக்கும். சோ அதனால அந்த கார் வந்து டப்புன்னு டேமேஜ் ஆகி ஒரு இடத்துல நின்றோம். நம்ம ஹீரோனி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு புலம்பி இருக்கும்போது இரு அவசரப்படாத சரி காரை விட்டு இறங்காத நான் செக் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மெதுவா இறங்கி ஒரு கல் எடுத்து போட்டு பாக்குறாரு. வெடிக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்து தூக்கி போடுவார் பாருங்க, டம்மு வெடிக்கும். அப்பதான் சொல்றாரு ஆக்சுவலி வந்துட்டு நம்ம மைன் வச்சிருக்கிற இடத்துல மாட்டிக்கிட்டோம், அதாவது கன்னி வெடி வச்சிருக்கிற இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்றப்ப என்னது கன்னி வெடி வச்ச இடத்துல மாட்டிக்கிட்டோம், ஐயோ இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்றப்ப அவசரப்படாத பொறுமையாயிரு. நம்ம ஹீரோ வந்துட்டு வாக்கி டாக்கி எடுத்து பாக்குறாரு. அதுலயும் வந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. நம்ம ஹீரோனி மொபைல்லயும் ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னோனே சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு உன்னோட ஹேண்ட்பேக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மைன் அப்படி இருக்கு அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி இது பண்ணுவாங்க, ஊண்டி வைப்பாங்க. அதை எடுத்து வச்சுட்டு டக்குன்னு வந்து கத்தி அப்புறம் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாப்ல. சரி இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு இப்ப என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா கவலைப்படாத நம்ம சாகலாம் மாட்டோம், கண்டிப்பா தப்பிச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு தைரியத்தை சொல்லிட்டு இங்க பாரு பயப்படாம என் பின்னாடியே வா, நான் எங்கெல்லாம் கால் வைக்கணும் அங்க மட்டும் கால் வச்சு வா, அதை விட்டு வேற எங்கேயாவது வச்ச அப்படின்னா நீ செத்துருவ அப்படின்றாங்க. ஏன்டா இப்படி பயப்படுத்துற அப்படின்னு. பயப்படாத என் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாப்ல. நம்ம ஹீரோ அப்படியே அந்த கத்தியை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் தோண்டி பார்த்துட்டு மெதுவா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராரு. அப்ப கூட பாருங்க கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸா தான் இருக்கும் வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எல்லாம் வைக்கும்போது டக்கு நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ மேல முட்டை அப்படியே ஒரு ரொமான்டிக்கா பார்க்க சரி நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது கூட ஆமா இப்ப அப்படியே கொஞ்சம் ஜோக் பண்ணிட்டே போவியா அப்படின்னு. ஏது சுத்தி கண்ணி வெடி இருக்கு இங்க நீ ஜோக் பண்ண சொல்றியா இல்ல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு. அப்படிலாம் ஒன்னும் பயப்படாத ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி கூட்டிட்டு போறாப்ல. சோ ரெண்டு பேரும் மெல்ல மெல்ல அப்படியே எல்லாத்தையும் வந்து கண்ணி வெடி எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு அந்த மைனுக்கான ஒரு சின்ன பிளாக் மாதிரி இருக்கும் அதை குத்தி வச்சுட்டு அப்படியே மெதுவா மூவ் பண்ணி கடைசியில் அந்த இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்துறாங்க. வந்தோம் நம்ம ஹீரோயினி அப்பாடா தப்பிச்சாச்சுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னோட லிப்டிக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால என்ன பண்றாருன்னா ஒரு கட்டை எடுத்து அடிச்சு அந்த இதுல லிப்டிக்ல இந்த இடத்துல மைண்ட் இருக்குது அப்படிங்கிற டேஞ்சரஸ் போர்டு மாதிரி எழுதி வச்சுட்டு போறாப்ல. சோ ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்காங்க பேஸுக்கு. இதுக்கு மேல நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர்ற வண்டிட்ட லிஃப்ட் கேக்குறாங்க நம்ம ஹீரோயினி. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ட்ரக் மாதிரி வருது, அவங்க லிஃப்ட் கேட்கும்போது அவன் நிப்பாட்டாம போறான், வா இங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு என்ன உன் அழகை வச்சு இங்க கேட்கலாம்னு நினைச்சேன், அது இங்க நடக்கவே நடக்காது இரு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து என்ன பண்ண போற ஹைஜாக் பண்ணிடுவோம் அப்படின்றப்ப அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இரு கொஞ்சமாவது மிலிட்டரி ஆபீசர் மாதிரி நடந்துக்கோ அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ண சொல்ற இரு நான் வந்து லிஃப்ட் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ நில்லுப்பா அப்படின்றப்ப அந்த கார்காரன் நிப்பாட்டாம போனே கரெக்ட் இதுக்கு ஓன் வழி தான் கரெக்ட் நீ வந்து ஹைஜாக் பண்ணு அப்படின்றப்ப இரு அங்க பாரு அப்படின்னு கரெக்டா அந்த கார்காரன் நிப்பாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அப்படி அந்த வண்டியில உட்கார்ந்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பேசுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இருக்கிறாரு ஆமா கொரியாக்கு போறதுக்கான லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டியா உன் பேர் அதுல இருக்கா அப்படின்றப்ப இல்ல அப்படின்றாங்க. இல்லையா நான் வீட்டுக்கு போகல அப்படின்றாங்க. எதுக்கு என்னாச்சு அப்படின்றப்ப நீ தான் காரணம் அப்படின்றாங்க. நானா எனக்கு புரியல அப்படின்னு அவர் ஒரு மாதிரியா கேட்கும்போது ஆமா நீ இங்க இருக்க உன்னை விட்டுட்டு தனியா நான் மட்டும் அங்க போய் என்ன பண்ண, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், இருக்கிறது கொஞ்ச நாளா இருந்தாலும் அது உன் கூட இருந்துட்டு போறேன் அப்படின்றாங்க. சோ கடைசியா ஃபைனலா நம்ம ஹீரோயினி அவங்களுடைய லவ் வந்து சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, பார்த்துட்டு டக்குன்னு ரெண்டு பேரும் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.